ஒரு சின்ன பதிவு. இது எத்தனை பேர் ஏற்றுப்பீங்கன்னு தெரியல. பட் இருந்தாலும் உங்களோட நான் சின்ன பொண்ணாக இருக்கிறேன். இருந்தாலும் என்னோட சஜஷன் சொல்கிறேன். என்ன அப்படின்னா, நம்மளோட மாமனார் மாமியார் லேடிஸ் கிட்ட அடுத்தவங்கள்ட்டலாம் சொல்லுவாங்க, என் பையன் வந்து கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா குடிக்கவே மாட்டாங்க, இப்போ தான் அப்படி குடிச்சிட்டு அராஜகம் பண்ணிட்டு இருக்கான், என்ன பிரச்சனை நடக்குதுன்னு எங்களுக்கு ஒன்றும் புரியலை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அங்கே காரணம் யாராக இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? அதாவது ஏற்கனவே குடிச்சிட்டு மறுபடியும் கண்டினியூ பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க அம்மா அப்பாவை குறை சொல்லலாம். இந்த இடத்துல கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் தான் குடிக்க ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா 100% அந்த பொண்ணு தான் காரணம். நீங்கள் சொல்லலாம், நான் எந்த தப்பும் பண்ணலை, நான் எல்லாம் கரெக்டாக தான் இருக்கேன். கிடையவே கிடையாது. அங்கே ஏதோ ஒரு தப்பு நடக்குதுன்னு தான் அர்த்தம். அது என்னங்கிறத யோசிங்க. ஏன்னா ஒரு மனுஷனுக்கு வீட்டுக்குள்ளே வந்துட்டு அவனுக்கு கிடைக்க வேண்டிய அந்த நிம்மதி கிடைக்கல அப்படிங்கும்போது வெளியில் 4 ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போகும்போது அந்த விஷயத்த ஷேர் பண்ணுவாங்க. அந்த டைமில் அவங்க வந்து ஒரு ஆறுதலாக ஒரு சின்னதாக ஒரு பெக்கு போடுப்பா எல்லாம் சரியாயிடும்னு அங்கே ஆரம்பிக்கிறது தான் மகா குடிகாரனாக மாற்றி எனி டைம் வீட்டில் வந்துட்டு ஒரே திருவிழாவாக இருக்கும். ஸோ இது ஒரு ரகம். ஒரு சில பேரண்ட்ஸ் வந்து சொல்லுவாங்க, என் பையன் ஆடின ஆட்டத்துக்கு இப்போ பொட்டிப்பாம்பா அடங்கி கிடைக்கிறான்ப்பா. அதை வந்து வெளியில் சொல்லும்போது 4 பேர் சொல்லுவாங்க, பொண்டாட்டி தாசன் சொல்லுவாங்க, நீ என்ன வேணாலும் சொல்லிட்டு போ, ஆனால் அங்கே சந்தோஷம் இருக்குதுல்ல, உன் புருஷன் நீ நல்லா பார்த்துக்கிறதுனால தான் உன் புருஷன் எல்லாத்தையும் விட்டுட்டு உன் கூட வந்து அவ்வளோ சந்தோஷமாக வந்துட்டு இருக்காங்க. ஊர் உலகம் 1000 பேசட்டுங்க. நீ உன் ஹஸ்பண்டை நல்லா பார்த்துக்கிட்ட அப்படின்னா நீ லைஃப்பில் ரொம்ப நாள் ஏன் இளமையாக கூட இருக்கலாம். அந்த அளவுக்கு வந்துட்டு ஒரு ஹாப்பினஸ் அந்த ஃபேஸில் இருக்கும். ஒரு ஆண் வந்து கெட்டு போகிறதுக்கும் சரி நல்லபடியாக இருக்கிறதுக்கும் அந்த பொண்ணு தான் காரணம். இங்கே வந்து நிறைய பேர் வந்துட்டு வாதாடுவாங்க, நான் எதுவுமே பண்ண மாட்டேன், நான் அமைதியாக தான் இருப்பேன், இவர் தான் ஏதாவது ஆரம்பிப்பார். கிடையவே கிடையாது. வீட்டில் ஏதோ ஒரு பிரச்சனை நடக்கிறதுனால தான் அவங்க மனசு திறந்து போய் வெளியில் போய் இந்த மாதிரி விஷயத்தில் வந்து அடிக்ட் ஆகுறது. ஸோ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, என்ன பிரச்சனை நடந்தாலும் சரி, நம்மளோட மவுத் இருக்குல்ல, நம்ம மவுத்து அது கொஞ்ச நேரம் அமைதியாக வச்சுருந்தோம் அப்படின்னா எல்லாமே சரி பண்ணலாம். வந்துட்டு நம்ம பொண்ணுங்க வந்து எதுலையோ சாதனைப்பட்டு போகிறோம், நம்ம லட்சமாக சம்பாதிக்கிறோம், நிறைய அவார்ட்ஸ் வாங்குறோம், அதெல்லாம் தேவையே கிடையாது. அதெல்லாம் 4 பேர் பாராட்டுறதோட முடிஞ்சிடும். ஆனால் நீ சாக போகிற வரைக்கும் உன் கூட வாழ போகிறது உன் புருஷன் மட்டும்தான். ஸோ அவருக்கு என்ன தேவையோ அதை நம்ம கரெக்டாக பண்ணிட்டோம்னாலே நம்ம லைஃப்பில் வந்து பெருசாக அச்சீவ் பண்ண மாதிரி. ஸோ வந்து இதில் உங்களோட அனுபவங்கள் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். பட் என்னோட கருத்தை நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஏன்னா எல்லா ஆம்பளைங்களும் கெட்டவங்க கிடையாது.